உபாகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஆண்டவருடைய விருப்பம் இதுதான் பாருங்க. தேவன் என்ன விரும்புகிறாரு? நம்மளை கொண்டு வந்து அவர் திறக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ வைக்க. அந்த திறக்கிற வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழும்போது மழை கரெக்டாக பெய்யும். நான் கை வைத்து செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் எனக்கு வானத்தின் பலகதவுகளை கர்த்தர் திறக்கிறாரு. அதனுடைய விளைவு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் கடன் வாங்குறவனாக இருக்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு நான் என்ன செய்வேன்? கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு நடப்பதுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒன்று, தேவன் மேல் நான் வைக்கிற விசுவாசம் தேவன் எனக்காக திறக்கிற அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வதற்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. கர்த்தர் மேல் நான் வைக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஏன் அது அவ்வளோ முக்கியமானதுன்னா, வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் எதையுமே பெற முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? விசுவாசம் ஒன்று தான் கர்த்தரை பிரியப்படுத்துதுங்க. இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா, தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சட்டப்பூர்வமான ஒரு வழியை அது உண்டாக்குறது பாருங்க. லீகல் வே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இந்த சட்டப்பிரகாரமான உரிமையை நம்ம உபயோகப்படுத்தி தேவனிடத்திலிருந்து நாம் காரியங்களை பெற கர்த்தர் மேல் நாம் வைக்க வேண்டிய விசுவாசம், ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, அவர் கொடுக்குற ஆலோசனைகள், இந்த வார்த்தைகளெல்லாம் நான் நம்பி ஆண்டவர் சொல்லுகிறபடி நான் செய்யும்போது கர்த்தர் என்ன ஆக்குறார்னா, லீகலாக அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா கர்த்தர் என்ன மாத்துறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விசுவாசம் நம்ம கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம். நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ம கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் லீகலாக தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற நம்மளை தகுதியாக்குகிறது. அப்போ இந்த லீகலான வழியை நம்ம விட்டுறோம் பாருங்க. நிறைய நேரம் சட்டப்பூர்வமான காரியங்கள் பாருங்க, ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தின் பிரமாணம், இந்த விசுவாசத்தின் சட்டமான காரியங்கள், இது ஒரு நாளும் மாறுவதே இல்லை. உலகத்தில் ஏற்படுத்துகிற மனுஷனால் உண்டாக்கப்படுகிற சட்ட திட்டங்கள்லாம் மாறுது. ஒவ்வொரு காலங்களிலும் அது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் மனுஷனை ஆசீர்வதிப்பதுக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவதுக்கும் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கவும் மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்கவும் கர்த்தர் வச்சிருக்கிற இந்த விசுவாசத்தின் பிரமாணம் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. பாருங்க, பவுல் ரொம்ப அருமையாக அதை சொல்றார் பாருங்க. விசுவாசம் பிரமாணத்தை ஆண்டவர் ஒரு நாளும் மாற்றுவதே இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் கவனிச்சு பாருங்க. அங்கே சொல்ற ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்றாரு, இந்த விசுவாச பிரமாணத்தை வச்சு நம்ம நியாய பிரமாணத்தை அவமாக்கிட முடியுமோ என்று கேட்கிறார் பாருங்க. ஒரு நாளும் என்ன மாறுவதில்லைன்னா, தேவன் விசுவாசத்தில் வச்சிருக்கிற விசுவாச பிரமாணம் முறைமைகள் மாறுவதே இல்லை. 31ஆம் வசனம் பாருங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குறோமோ? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல ஒரு காரியத்தை காட்டுறாரு. இந்த விசுவாச பிரமாணம், விசுவாசத்துக்கு தேவன் வச்சிருக்கிற சில சட்ட திட்டங்கள், அது ஒரு நாளும் மாறுவதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் நம்ம காட்டுறார், மற்ற எல்லா சட்ட திட்டங்களும் உலகத்தில் மாறும், ஆனால் தேவன் இந்த வேத புஸ்தகத்தில் என்னை ஆசீர்வதிப்பதுக்கு, என்னை கொண்டு வந்து அவர் திறக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ்வதுக்கு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற அந்த பிரமாணங்கள், அந்த வழிகள் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க.
17வது வழியாக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு உன்னை காண்பித்து இருக்கிறேன். விசுவாசம் எவ்வளோ முக்கியமானதுன்னு காட்டுகிறேன். இந்த விசுவாசத்தை வச்சு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் எனக்கு கொடுக்கவும் என்னை ஆசீர்வதிக்கவும். அப்போ கவனிச்சு பாருங்க, விசுவாசத்தில் நான் வாழணும். இந்த விசுவாசத்தின் மூலமாக என் தேவனை பிரியப்படுத்தணும். ஏன் விசுவாசத்தின் மூலமாக தேவன் பிரியப்படுறாருன்னா, நான் விசுவாசிக்கும் போது ஜீவனை பேசுகிறவனாய் மாறுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கும் போது என்ன பேசுகிறவனாய் மாறுறேன்? சாப பேசுறவன் இல்லை, மரணத்தை பேசுறவன் இல்லை, சாபத்தை பேசுறவன் இல்லை, என்ன அழிவை பேசுகிறவன் இல்லை. சில நேரம் பாருங்க, சிலருடைய வாயில இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப சரளமாக வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டினா, இன்னைக்கு செத்தேன், நான் இன்னைக்கு செத்து போனேன், நான் செத்து என்ன இன்னைக்கு நிச்சயமாக செத்துட்டேன் நான் இந்த விஷயத்தில். வாயை திறந்தாலே சாவையும் மரணத்தையும் தோல்வியையும் நஷ்டத்தையும் பேசுகிற விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன், தேவனை விசுவாசத்தினால பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து ஜீவன் வரும். வாயத்தான் சொல்லுங்க, என் வாயிலிருந்து என்ன வரும்? ஜீவ வார்த்தைகள். கையை வாய்த்து சொல்லுங்க, என் வாயிலிருந்து என்ன வருகிறது? தேவன் மேல் நான் விசுவாசம் வைக்கும்போது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மரணத்தை பேச மாட்டேன். அங்க கர்த்தர் எனக்காக உண்டாக்குற ஜீவனை பேசக்கூடியவனாய் மாறுறேன். 2 கொரிந்தியர்ல நம்ம கவனிச்சோம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, பவுலுடைய வாயிலிருந்து மரணத்தை பேசுகிற வார்த்தை வரல, ஜீவனை பேசுறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, 13ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா சொல்றாரு, அந்த விசுவாசத்தின் ஆவியை நான் பெற்றுகிறதினால எனக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்கு, ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறத நான் பேசுகிறவனா இருக்கிறேன். அப்படி பேசுகிறேன்னா அங்க சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர்ல அங்க சொல்றாரு, நான் என்ன பேசுறேன் அப்படின்றத ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. எனக்கு என்ன நேரிட்டாலும் நான் என்ன பேச விரும்புகிறேன், என் வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள் வருகிறது, ஜீவன் உண்டாகிறது. அங்கே சொல்கிற பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தோம் மனமுறிவு. நல்ல கவனிங்க, அவருடைய வாயில ஜீவன் தான் வருது. எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவு அடைவதில்லை. துன்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் இந்த விசுவாசத்தை பயிற்சி செய்கிற இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். இந்த விசுவாசத்தின் பிரமாணம் என்ன சட்ட திட்டங்கள் மாறினாலும் ஆண்டவர் அதை மாற்றவே மாட்டார். என் தேவைகள் சந்திக்கப்பட, நான் விடுவிக்கப்பட, எனக்கு ஒரு நிம்மதி உண்டாக நான் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சொல்றாரு, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, நாங்கள் மனம் முறிவடைவதும் இல்லைன்றார் பாருங்க. விசுவாசத்தின் ஆவியை வைத்திருக்கிற இந்த பவுல் சொல்றாரு, என் வாயை திறந்து நான் ஜீவனை பேசுறேன், சாவ பேசல, தோல்வியை பேசல. நெருக்கப்படுறேன், பிரச்சனைகளுக்குள்ள போகிறேன், ஆனாலும் வாயை திறந்து பேசும்போது ஜீவனை பேசுறேன். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவடைவதும் இல்லை. கையை வைத்து சொல்லுங்க, நான் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவடைவதில்லை. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பிரச்சனை வரட்டும், நான் ஒடுங்கி போக முடியாது. கிறிஸ்தவனா இருக்கிற என்ன எதுவுமே ஒடுக்க முடியாது. கையை வைத்து சொல்லுங்க, என்ன எதுவுமே என்ன செய்ய முடியாது? என்னை ஒடுக்க கர்த்தர் என்ன மிக பலவானா கர்த்தர் மாத்துவா, பெருகக்கூடியவனா மாத்துவா, உயரக்கூடியவனா மாத்துறாரு. அப்ப கவனிச்சு பாருங்க, மதம் என்பது மனுஷனை பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்று. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. அதான் நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மேல நான் விசுவாசம் வைக்கும் போது கிறிஸ்துவை போல நான் மாறுறேன். கிறிஸ்து ஒரு நாளும் பலவீனவர் அல்ல, ஒரு நாளும் ஒடுங்கி போகிறவர் அல்ல. நான் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது இயேசு எப்படி பலம் உள்ளவராக இருக்கிறாரோ, இயேசு எப்படி தைரியம் உள்ளவராக இருந்தாரோ, இயேசு எப்படி அதிகாரம் உள்ளவராக இருந்தார், அதை தான் இங்கே பவுல் சொல்றாரு. நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் அங்கே சொல்றாரு பாருங்க, என்ன நான் என்ன பண்ணுவதில்லை, ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தோம். அவர் என்ன சொல்லல, கலக்கம் வரல அப்படின்னு சொல்லல, ஒடுங்கி போகிறது இல்லைன்னு சொல்லல. ஒடுங்கி போகக்கூடிய நேரம் வந்தாலும், கலக்கம் அடையக்கூடிய நேரம் வந்தாலும் அவர் சொல்றாரு, நான் பலவீனனா இல்லை, ஏன்னா என்ன பலவான் ஆக்குற கர்த்தர் கிறிஸ்து எனக்குள்ள அவர் இருக்கிறார். எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்ல முடியும்? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என்னை பலவீனனா இருக்க விடவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பலவீனனா இருக்க கர்த்தர் கிறிஸ்து என்ன செய்ய மாட்டாரு?
எனக்கு முடியலங்க, எனக்கு பலன் இல்லைங்க. சொல்ற நம்மளை தான் கர்த்தர் பலவான்களாய் கர்த்தர் மாற்றுவார். என்னத்துக்காக அப்படி மாத்துறாருன்னா, காட்டுறாரு, நீ என்னை விசுவாசிக்கும் போது நான் எப்படி பலசாலியா இருக்கிறனோ, கிறிஸ்து எப்படி பலமுள்ளவராக இருக்கிறார், எப்படி அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரோ, அதே விதங்களில் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். அந்த வார்த்தையை தான் இங்கே பவுல் பேசுகிறாரு பாருங்க. பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் என்ன ஒடுங்கி போகக்கூடிய காரியம் வந்தாலும், கலக்கம் அடையக்கூடிய காரியம் வந்தாலும், அங்கே சொல்கிறார், துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதே இல்லை. கைவிட சொல்லுங்க, நான் துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே தள்ளப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுவதில்லை. அங்கே சொல்கிறார் பாருங்க, நாங்கள் என்ன பண்ணுவதில்லை, மடிந்து போவதில்லை. அடுத்த வருஷம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிற ஒரு விசுவாசியா நான் மாறுவேனா, கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையை வைக்கிறேன், விசுவாசத்தை வைக்கிறேன், என் வாயிலிருந்து என்ன வரும்னா ஜீவ வார்த்தைகள் வருகிறது. ஜீவனை பேசுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் நம்ம வாயால் ஜீவனை பேசணும். நல்லா சொல்லணும். இந்த வாயை வச்சு என்னெல்லாம் பேசுகிறோம்? இந்த வாயை வச்சு ஜீவனை பேசணும். கையை வச்சு சொல்லுங்க, என் வாய் என்ன பேசணும்? ஜீவனை பேசுகிற வார்த்தை எப்போ வரும்னா, இயேசுவின் மேலே உங்கள் விசுவாசம் வளரும்போது தான் வரும். இந்த வசனத்தை தியானிக்க இந்த வசனம் உள்ள போக போக, இந்த போதனைகளை கேட்க கேட்க எனக்குள்ள விசுவாசம் உண்டாகுது பாருங்க. அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? ஜீவ வார்த்தைகளை பேசக்கூடியவனா என்னை கர்த்தர் மாத்துறார். பவுல் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவடைவதில்லை, கைவிடப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஒரு துன்பப்படுத்தப்பட்டோம், நாங்கள் என்ன பண்ண போவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நான் விசுவாசிக்கிற என்னுடைய இயேசுநாதர் என்னை எந்த சூழ்நிலையும் அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க கையை வைத்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற என் இயேசு என்னை எந்த சூழ்நிலையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு. புருஷன் மனைவியை கைவிடலாம், மனைவி புருஷனை கைவிடலாம், என்ன பிள்ளைகள் பெற்றோரை கைவிடலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிடலாம். ஏன் நீங்கள் ரொம்ப ஆசையாக பாசமாக வளர்க்குற நாயும் பூனையும் கூட கைவிடலாம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்கிறாங்க, நாய் நன்றியுள்ள பிராணின்றாங்க. அந்த நன்றியுள்ள பிராணி கூட கைவிடலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டார். கை வயத்து எத்தனை பேர் அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசு நம்மளை என்ன பண்ண மாட்டார் ஒருபோதும். அதை தான் பவுல் சொல்றார். நான் உன்னை விளங்கிக்கிட்டேன், நான் நம்புறேன், நான் சேவிக்கிற என் இயேசு என்னை ஒருபோதும் கைவிட, என்ன துன்பம் வரட்டும். பவுல் சொல்ற, ஊழியத்தில் நான் போய் கர்த்தருக்காக இந்த இயேசுவை பிரசங்கித்ததினால பல இடத்துல அடிபட்டேன், பல முறை என்னை சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போட்டார்கள், பல துன்பங்களுக்குள்ள நான் போனேன். ஆனா எத்தனை துன்பங்களுக்குள்ள நான் போனாலும் ஒன்ன நான் அனுபவித்தேன், என் இயேசு என்னை கைவிடாமல் என்னை கரம் பிடித்து நடத்தினதை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்றாரே. அவ்வளவு சூழ்நிலைகள் நடுவிலும் வாயை திறந்து ஜீவனை பேசுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் மத்தியில் நீங்க வந்திருந்தாலும் கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, என்ன விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையா நீ இருப்பனா உன் வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள் வரும். கையை வாய் சொல்லுங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறவனா இருக்கிறதினாலே என் வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகளை வர வைப்பார். கையை வாய் சொல்லுங்க, என் வாயிலிருந்து என்ன வர வைப்பாரு? வீட்டுக்கு போனா ஜீவ வார்த்தையை பேசணும், ஜீவ வார்த்தைகள் வரணும். வேலைக்கு போனா சில நெருக்கடிகள் வரும்போது, சில பலவீனங்கள் சரீரத்தில் உண்டாகும் போது, சில எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வரும்போது, நான் அந்த சூழ்நிலையோடு சேர்ந்து சூழ்நிலைக்கு ஏதுவா பேசக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என் மூலமாய் ஜீவ வார்த்தைகளை பேச, ஜீவனை பேச, அந்த வார்த்தைகளை பேசும்போது ஜீவனே இல்லாத இடத்துல கூட ஒரு புதிய ஜீவனை உண்டாக்கி காட்ட, ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கி காட்டுகிற தேவன் அவர். ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த விசுவாசம் தான் லீகலான ஒரு வழியை கர்த்தருக்கு உண்டாக்குது, அவர் என்னிடத்தில் எனக்கு உதவி செய்ய. அதுக்கு தான் இதை சொல்ல வரேன். Faith makes a legal way for God to come and help you.
அப்போ சட்டப்பூர்வமான உரிமையை ஆண்டவருக்கு நான் கொடுப்பதுக்கு கர்த்தர் மேல் நான் வைக்கிற விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, அவர் என்னிடத்தில் வந்து எனக்கு உதவி செய்யக்கூடிய வழி அது உண்டாக்குது. அப்போ ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய நான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் தான் சட்டப்பூர்வமான உரிமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ நான் இயேசுவின் மேல எவ்வளவு விசுவாசத்தை வைக்க வேண்டியது அவசியம்ன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தோட உங்களுக்கு பொறுமை உங்களுக்கு எவ்வளோ அவசியமானது. இந்த விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன் பின்வாங்கிறவன் இல்லை, அவன் முன்னேறி செல்கிறவன். இதெல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கும்போது, ஏன் விசுவாசத்தினால தான் கர்த்தரை பிரியப்படுத்தும் ஆண்டவர் சொல்ற, தட் இஸ் த லீகல் வே ஃபார் மீ டு கம் அண்ட் ஹெல்ப் யூ அண்ட் பிளஸ் யூ. ஆண்டவர் சொல்ற அதுதான் சட்டப்பூர்வமான வழி. ஏன்னா ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தின் பிரமாணத்தை, ஆண்டவர் வச்சிருக்கிற விசுவாசத்தின் அந்த சட்ட முறைகளை கர்த்தர் மாற்றவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வச்சிருக்கிற விசுவாசத்தின் பிரமாணத்தை, விசுவாசத்தின் சட்ட முறைகளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, மாத்த. அதனால தான் விசுவாசிக்கணும்னு நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன நடந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை முறை நான் ஒடுக்கப்பட்டாலும், எத்தனை முறை எனக்கு எதிராக காரியங்கள் நடந்தாலும், நான் நம்புகிற இயேசு என்னை கைவிடவே மாட்டார். கையை சொல்லுங்க, நான் நம்புகிற இயேசு. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் வருதா? நான் நம்பி வந்திருக்கிற இந்த இயேசு என்னை கைவிடவே மாட்டாருன்னு நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். இந்த இயேசு என் கையை பிடிச்சிருக்கிறாரு, இந்த இயேசு என்ன அவர் விட்டு விலகவே மாட்டார். அப்படின்னா நம்மளை பலவீனமாக இருக்க விட மாட்டார். ஒவ்வொரு நாளும் வேண்டிய பலன் எனக்கு கொடுப்பார். எப்படி கொடுக்குறாரு? அவரை விசுவாசிக்க வச்சு என்னை பலமானாம் கர்த்தர் மாத்துறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் சட்டப்பூர்வமான உரிமையை என் ஆண்டவருக்கு நான் கொடுத்து, அவர் என்னிடத்தில் வந்து எனக்கு உதவி செய்ய, என்னை ஆசீர்வதிக்க, என் வாழ்க்கையை மாற்ற இதை காட்டுறாரு பாருங்க. ஏன் உன் வாயை திறந்து விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் வாயிலிருந்து ஜீவன் அவன் பேசணும்னா, ஆண்டவர் சொல்றாரு இந்த விசுவாசம் தான் சட்டப்பூர்வமான உரிமையை என் ஆண்டவர் என்னிடத்தில் வந்து என்னை ஆசீர்வதிக்க, என்னை விடுவிக்க, என்ன தீங்கிலிருந்து என்னை தப்புவிக்க. அப்போ நான் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் இவ்வளோ முக்கியமானதா இருக்கு பாருங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. கானானிய ஸ்திரீ வந்து இயேசுவை தேடி தன்னுடைய மகளுடைய ஆரோக்கியத்துக்காக வந்தபோது, அவள் இயேசுவிடத்தில் காண்பித்த ஒன்று என்ன தெரியுமா? இயேசுவின் மேல் அவள் வைத்த விசுவாசத்தை காண்பித்தா. அந்த விசுவாசத்தை தொலைத்து போட, அந்த விசுவாசத்தை குறைத்து விட எத்தனையோ பேர் அவளை எதிர்த்து தடுத்து நின்ற போதும், இவள் ஒரு கானானியன் ஸ்திரீ, இயேசுவே இவளை அனுப்பிவிடும் என்று சொன்ன போதும், இயேசுநாதர் மறுபடியும் அவகிட்ட பேசும் போதும் அவளை என்ன கொஞ்சம் குறைச்சி பேசுறது போல காண்பிக்கப்படுகிற ஒரு காரியமா இருந்தது. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ எதிர்ப்பு அவளுக்கு வந்தோம், அவள் உன்னை புரிந்து கொண்டா. என் மகளுக்கு சுகம் வருவதற்கு சட்டப்பூர்வமான உரிமை ஒன்று உண்டானால், நான் அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் என்னுடைய மகளுக்கு ஆரோக்கியத்துக்கு. உடலை பாருங்க, இயேசு நான் சொல்றாரு, எப்படி நான் வந்து என்ன பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறதுன்னு சொன்ன போது அவ சொல்றா, ஆண்டவரே எஜமானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை ஆண்டவரே நாய்கள் சாப்பிடாதா? என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க. அவளுக்கு தெரியுது இந்த விசுவாசம் தான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். இந்த விசுவாசம் எனக்கிட்ட இருக்கிறத நான் அவருக்கு காண்பித்தனா, அவர் சட்டப்பூர்வமான விதத்தில் லீகலான வேலை என் ஆண்டவர் எனக்கு வந்து உதவி செய்ய முடியும். அவளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு, வேதம் சொல்கிறது அந்நேரமே அவளுடைய மகள் என்னவானாலாம், சொஸ்தமானாள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும்னா நீங்கள் இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசத்தினால தான் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னைக்கு என்ன மாற்றம் நடக்கணும், நாளைக்கு என்ன மாற்றம் வரணும், இந்த வருகிற வருஷத்தில் இந்த வருஷ இறுதிக்குள்ளே உங்களுக்கு என்ன மாற்றம் வரணும், அந்த மாற்றம் நான் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால தான் வரும். அந்த விசுவாசத்தினால தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். இதை கொஞ்சம் போய் உங்கள் இருதயத்துக்குள்ள ஆழமாக நீங்கள் பதிய வச்சிங்கன்னா, 100க்கு அதிபதியும் குறையும் கவனிச்சு பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், கொண்டு வந்து சட்டப்பூர்வமான விதத்தில் ஆண்டவர் மேல், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவன் வச்ச விசுவாசத்தை காட்டினான்.
அவன் சொல்றான், நீர் வர வேண்டியதில்லை ஆண்டவரே, ஆனால் உம்முடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே சொன்னா போதும், வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் என்னவான், சொஸ்தமா. அந்த வார்த்தை மேல அவன் வச்ச விசுவாசம் பாருங்க. நான் கேட்கிறேன், வாரம் வாரம் கர்த்தர் உங்களுக்கு நேராக வசனத்தை பேசுகிறார், இந்த வார்த்தையின் மேல என் விசுவாசத்தை வைப்பனா, இந்த வாய் ஜீவனை பேசுற வாயா மாறும். இன்னும் இந்த வாயிலிருந்து ஜீவன் வரலனா, ஜீவ வார்த்தைகள் வரலனா, ஜீவனை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வாயால வரலனா, நான் சொல்றேன் இன்னும் கர்த்தரை விசுவாசத்தினால தான் பிரியப்படுத்த முடியும்ன்றத நான் புரிஞ்சுக்காம இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். இயேசுவை என் விசுவாசத்தினால தான் பிரியப்படுத்த முடியும். கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவை நான் அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால தான் என்ன செய்ய முடியும். வேற எதுனாலையும் ஆண்டவர் நம்ம மேல பிரியப்பட போகிறது இல்லை. ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசத்தினால தான் பிரியப்படுறார். வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லி பாருங்க. 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 4ஆம் சொல்ல, தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்வான், இந்த உலகத்தை ஜெயிப்பான். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற. உலகத்தை ஜெயிக்கணுமா, வாழ்க்கையில் எழும்புகிற பிரச்சனைகளை ஜெயிக்கணுமா, உறவுகள் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எழும்பணுமா, கணவன் மனைவிக்குள்ள உண்டாகிற சண்டைகளை ஜெயித்து சமாதானம் உண்டாகணுமா, வியாதி சுகமாகணுமா, பொருளாதார பிரச்சனைகள் மாறணுமா, கை வைக்கிறதுல நன்மைகள் உண்டாகணுமா, அது ரொம்ப முக்கியமானது. நான் ஆண்டவர் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கான். ஆண்டவர் சொல்றார், விசுவாசிக்கிற நான் ஜெயிக்கிறவனா இருப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, விசுவாசிக்கிற நான் என்ன செய்வேன். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு விரும்புகிறவங்க கையை வைத்து காட்டுங்க. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஜெயிக்கணும், நான் தோக்கக்கூடாது அப்படின்றவங்க கையை வைத்து காட்டுங்க பாப்பா. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பதுக்கு இந்த இயேசுவின் மேலே நான் வைக்கிற விசுவாசம். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் விசுவாசமே. உங்க விசுவாசம் சொல்லுங்க வாய் திறந்து. அதை நம்ம பார்த்து சொல்லுங்க, என் விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற. எங்க அம்மா விசுவாசிக்கிறாங்க, எங்க அப்பா விசுவாசிக்கிறாரு, எங்க வீட்டில் இருக்கிறவங்க விசுவாசிக்கிறாங்க, எங்க பாஸ்டர் எங்களுக்காக ரொம்ப விசுவாசி ஜோம் பண்றாரு. கர்த்தர் கேட்பார், உன் விசுவாசம் என்ன பாச்சு. நான் இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா மாறுது. இந்த விசுவாசத்தை கெடுத்து என்னை தோல்வி உள்ளவனா மாத்த பிசாசு வருவான் பாருங்க. பிசாசு வேலையே நமக்கு தோல்வியை கொடுக்கு. ஏன்னா அவன் தோக்கிறவன் தான் பாருங்க, அவன் ஜெயிக்கிறவன் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு தோக்கிறவன், நம்ம ஜெயிக்கிறவங்க. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு எப்படிப்பட்டவன், நம்ம யாரு. அதனால தான் சொல்றாரு, நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் காட்டுற ஒரு வழி என்னன்னா சொல்றாரு, என்னை விசுவாசிப்பா. அதான் சட்டப்பூர்வமான உரிமையை என் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில் வந்து என்னை ஜெயிக்கிறவனாகவும் எனக்கு உதவி செய்யவும் என்னை ஆசீர்வதிப்பதுக்கான வழி அது. மனுஷனை தோக்கடிக்கிறதுக்காக மனுஷனை உண்டாக்குன நாள்ல இருந்து வேலை செஞ்சான் பாருங்க பிசாசு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து என்ன செஞ்சானா, இந்த மனு குலத்தை தோல்விக்குள் ஆக்குவதுக்கு அவன் வந்து அவர்களை வஞ்சித்தான் பாருங்க. பிசாசு நினைச்சான் மனுஷனை தோல்வியில் ஆக்கிடலாம். விழுந்து போனான் மனுஷன். ஆனா விழுந்து போன மனுஷனை மறுபடியும் ஆண்டவர் வெற்றி உள்ளவனா மாற்றுவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் மனுஷனை தேடி வந்து மனுஷன் மேல இருந்த பாவத்தையும் மனுஷன் மேல இருந்த சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து என்ன செய்ய விரும்பினார்னா, என் வாழ்க்கையை ஜெயம் உள்ளதாக மாற்ற என்ன அவரை விசுவாசிக்க கூடியவனா மாத்துறாரு. தேவனால் பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான். சொல்லுங்க, தேவனால பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான். இந்த உலகத்தை ஜெயிப்பது ஒரு பெரிய அஸ்திபாரமான காரியம். என்னன்னா, நான் இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம். என் இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், என் இயேசு என் சாபத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்குள்ள ஆழமா உண்டாகும். நான் ஜெயிக்கிறவன். கையை வாய்த்து சொல்லுங்க, நான் யாரு. நல்ல வாய்த்த. இதுதான் ஜீவனை பேசுறது. நான் எல்லாம் எங்கேருந்து ஜெயிக்க போறேன், அது மரணத்தை பேசுறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் ஜீவனை பேச விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் யார். நல்லா சத்தமா சொல்லுங்க, நான் யார். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்.
ஏன் கிறிஸ்துவுக்குள்ள அந்த கிறிஸ்து தான் எனக்கு விசுவாசத்தை உண்டாக்குறாரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாரு, விசுவாசத்தை வளருவதற்கு எனக்கு உதவி செய்கிறாரு. இந்த இயேசுவை விசுவாசிக்கிறனா எப்பொழுதும் ஜெயிக்கிறவன். கையை சொல்லுங்க, இந்த இயேசு விசுவாசிக்கிறனா எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது அப்படி போங்க, நான் இன்னைக்கு ஜெயிப்பேன், நாளைக்கு ஜெயிப்பேன், இது வரைக்கும் எப்படி இருந்து அதை பார்க்கல, என்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். இதுதான் விசுவாசத்தில் பேசுவதுக்கான அடையாளம். நான் கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவடைவதில்லை, நான் தள்ளப்பட்டாலும் நான் மடிந்து போவது இல்லை. இதெல்லாம் தான் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய ஜீவனை உண்டாக்குற வார்த்தைகள். இது வரலனா நான் மறுபடியும் போய் இந்த வசனத்தை கேட்டு எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கணும். ஏன் உண்டாக்கணும்? இந்த விசுவாசனால தான் கர்த்தர் பிரியப்படுறாரு. ஏன் அப்படிதான் அந்த விசுவாசம் மூலமாக தான் அவர் பிரியப்படுவார்னா, ஏன்னா அதுதான் சட்டப்பூர்வமான உரிமையை என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய, என்னை விடுவிக்க நான் தேவனுக்கு காட்டுகிற வழி. நீங்கள் கவனிச்சு பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலேருந்து உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்து கொண்டிருக்கிறேன். அதில் 35ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், அந்த விசுவாசத்துக்கு என்ன தேவை, பொறுமை ரொம்ப அவசியம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு சொல்கிறார் விசுவாசத்தை இருக்கிற ஒரு மனுஷன் பின்வாங்கி போகிறவனாக இருக்கிறவன் மேலே கர்த்தர் பிரியமா இல்லை, ஆனால் நாமோ கெட்டு போகிறதுக்கு பின்வாங்கிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறதுக்கு முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோம். கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வரும்போது அங்க சொல்றாரு விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் சொல்லிட்டு 2ஆம் வசனம் சொல்றாரு அதனாலே முன்னோர்கள் என்ன செய்தார்களா, சாட்சி பெற்றார்கள். எதனாலே? விசுவாசத்தினாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க இதுல முழுவதும் விசுவாச வீரர்களை குறித்து அங்க சொல்லப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இந்த விசுவாச வீரர்களை குறித்து சொல்வதற்கு முன்பாக அங்கே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த எபிரேயர் ஆசிரியர் காண்பித்துட்டு அதுக்கு பிறகுதான் சொல்றாரு இந்த விசுவாச வீரர்களா எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். இங்க நீங்க இந்த விசுவாசத்துல கர்த்தர் வச்சிருக்கிற அநேக டைமென்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பரிமாணம்ன்றாங்க பாருங்க. நிறைய டைமென்ஷனை கத்த வச்சுக்க பரிமாணம் இருக்கு. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பரிமாணங்கள் இருக்கிறது, நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி விசுவாசம் பொறுமையை உனக்கு கற்றுக் கொடுக்குது, எப்படி விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன் பின்வாங்க மாட்டான், அவன் முன்னேறி செல்வான். இன்னையிலிருந்து சில விசுவாசத்தில் இருக்கிற பல டைமென்ஷன்ஸை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதை நம்ம அறிந்து கொள்ள என்னுடைய நம்பிக்கை முழுவதும் இயேசுவா இருப்பார். இந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கும்போது என் வாயை திறந்து பேசும்போது மரணத்தை பேசுகிறவன் இல்லை, சாவை பேசுகிறவன் இல்லை, சாபத்தை பேசுகிறவன் இல்லை, ஜீவனை பேசுகிறவனாய் மாறுகிறேன். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த எபிரேயர் ஆசிரியர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி 3ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறத நம்ம காட்டு, அந்த டைமென்ஷனை நம்ம காட்டுற, அந்த பரிமாணத்தை நம்ம காட்டுறாரு. இன்னைக்கு நம்ம அந்த பரிமாணத்தை கற்றுக்கொள்வோம்னா நம்ம வாழ்க்கைய தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், தேவன் சட்டப்பூர்வமான விதத்தில் எனக்கு வேலை செய்து என் வாழ்க்கையை மாற்ற, என் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் வச்சிருக்கிற விசுவாசத்தில் இருக்கிற ஒரு டைமென்ஷனை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க வரும். எல்லாரும் நம்ம எடுப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இங்கே விசுவாசத்தில் இருக்கிற ஒரு டைமென்ஷனை, ஒரு பரிமாணத்தை நம்ம அங்கே கவனிக்கிறோம் பாருங்க. வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இங்கே ஆண்டவரை குறித்து சொல்றாரு. அதுக்கு பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க ஆபேலை குறித்து சொல்றாரு, அதுக்கப்புறம் ஏனோக்கை குறித்து சொல்றாரு, அப்படியே ஒவ்வொரு கேரக்டரா போறாரு. ஆனா மனுஷனுடைய எக்ஸாம்பிளை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவனை ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாரு. இன்னைக்கு எனக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா ஆண்டவர் தான். இயேசு தான் எனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்ல முடியும்? இயேசு தான் நமக்கு சிறந்த உதாரணம் பாருங்க. அப்ப இங்க ஆண்டவரை குறித்து உதாரணம் சொல்லும் போது
என்ன சொல்றாரு? உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்கினாராம். நல்லா கவனிக்கணும் அதை. நீங்க நம்ம பார்க்குற சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நமக்கு முன்பாக இருக்கிற என்ன ஷேப்ஸ், டிசைன், கிரியேஷன், இனி காணப்போகிற நிறைய கிரியேஷன்ஸுக்கான அடையாளங்கள், நிறைய என்ன தோற்றங்கள், இது எல்லாமே இங்கே வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய வார்த்தையினால உண்டாக்கும். அப்படின்னா நீங்க என்ன கவனிக்கிறோம்னா, தேவன் எப்பொழுதுமே விசுவாச வார்த்தையினால நிரம்பினவராய் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? விசுவாசத்தில் இருக்கிற ஒரு முதல் டைமென்ஷன் என்னன்னா, முதல் பரிமாணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு எப்படி தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க விசுவாசமான வார்த்தையினால நிரம்பி இருந்தார். ஃபெய்த் ஃபில்ட் வேர்ட்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற, என் பிரச்சனைகளை மாற்ற, என் தேவைகள் சந்திக்கப்பட, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாற, இப்போ எனக்கு எதெல்லாம் சிருஷ்டிக்கப்படணுமோ தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க விசுவாசம் நிரம்பின வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்தி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இப்போ எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க எனக்கு யாரை உதாரணமாக காட்டுறாருன்னா, தேவனே எனக்கு உதாரணமாக காட்டி ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்படி சிருஷ்டித்தேன் பாருப்பா, நானே விசுவாசம் நிரம்பிய வார்த்தைகளை பேசி தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தேன். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் மாற்றப்படணுமா, சில காரியங்கள் சிருஷ்டிக்கப்படணுமா, விசுவாசத்தில் இருக்கிற முதல் பரிமாணம், முதல் டைமென்ஷன் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி விசுவாசமான வார்த்தையினால நிரப்பப்பட்டு அந்த விசுவாசமான வார்த்தைகளை பேசி உண்டாக்க வேண்டியதெல்லாம் உண்டாக்கினேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, எனக்கு என்னெல்லாம் உண்டாகணுமோ, நான் கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம், அந்த தேவ வசனத்தின் மேல வைக்கிற விசுவாசம் எனக்குள்ள நிரப்பப்பட்டு அந்த விசுவாசம் நிரம்பின வார்த்தைகளை வாய் வழியா பேசினா ஜீவனை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த டைமென்ஷன்ல என் வாழ்க்கையை நான் மாற்றணும், இந்த பரிமாணத்தில் என் வாழ்க்கையை மாற்றணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த விசுவாச பரிமாணத்தில் நம்ம மாற்றுறது இல்லை பாருங்க, நம்ம வேற ஒரு பரிமாணத்தில் வேற ஒரு கண்ணோட்டத்தில் வேலை செய்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் காட்டுறாரு எப்படி தேவன் அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி வேலை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த கண்ணோட்டத்தில், அந்த பரிமாணத்தில், அந்த டைமென்ஷனில் என் விசுவாசத்தை கர்த்தர் மேலே வச்சனா எனக்கு ஒன்று தெரியும், விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த சட்ட பிரகாரமான சட்டப்பூர்வமான உரிமையை என் ஆண்டவருக்கு நான் காட்டும்போது அவர் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்யவும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவும், எனக்கு எதெல்லாம் சிருஷ்டிக்கணுமோ அது அத்தனையும் சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் பவுல் பேசினார். அவர் சொல்றாரு, துன்பப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டேன், ஏன்னா என் இயேசு என்னோட கூடவே அவர் இருக்கிறார். அதான் சிருஷ்டிக்கிறது. உங்கள் சூழ்நிலையை பார்த்து என்ன சிருஷ்டிக்க விரும்புறீங்க? நிறைய பேர் சூழ்நிலைகளை பார்த்து இன்னும் மோசமாக்குறதுக்கான வேலையை செய்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்ற, இந்த சூழ்நிலை ஆண்டவரே எனக்கு எதிராக இருக்கா, இது எனக்கு சாதகமாய் மாற, நான் வெக்கப்பட்ட இடத்துல ஆண்டவரே நான் இனி வெக்கப்படாம இனி நான் உம்மை மகிமைப்படுத்தி காட்டுகிற ஒரு ஸ்தானத்தில் என்னை எழும்பி பிரகாசிப்பிக்க வைக்க ஆண்டவரே நீர் எனக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்கிற அந்த விசுவாசம் நிரம்பின வார்த்தைகளை இந்த வாய் வழியா பேசும்போது ஜீவன் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகும். இது எப்படி மாறும், இது எப்படி நடக்கும், இது எங்கிருந்து ஆகிறது இல்லை. நான் உன்னை யோசிக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கு. என்ன டைமென்ஷன்னா, தேவன் எப்படி எல்லாத்தையும் உண்டாக்குனார். இந்த ஒழுங்கீனமான உலகத்தையே விசுவாசம் நிரம்பின வார்த்தையினால ஒழுங்குபடுத்தினாரே. இருள் நிறைந்த உலகத்தை வெளிச்சமா மாத்தினாரே. எப்படி மாத்தினாரு? விசுவாசம் நிரம்பிய வார்த்தைகளை வாயை திறந்து பேசினாரே. இப்போ என் பிரச்சனை, என் இருளை நீக்க என் வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிற விசுவாசமான வார்த்தைகள். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இருள் நீங்க, என் பிரச்சனைகள் மாற, என் தேவைகள் சந்திக்கப்பட,
என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எனக்கு சுகம் உண்டாக. எத்தனை பேர் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இதெல்லாம் எனக்கு நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும், நாங்கள் இன்னும் முன்னேற, இன்னும் நாங்கள் பல காரியங்களை சுதந்தரிக்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விசுவாசம் நிரம்பின வார்த்தைகளை என் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அதை என் வாயின் வழியாக பேச வைக்கும்போது அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகுது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வருவோம். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் அவர் பசியாக இருந்தபோது தூரத்தில் இருக்கிற ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். அத்தி மரத்தை பார்த்துட்டு அந்த அத்தி மரத்தின் அருகே இயேசுநாதர் போகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இங்கே கவனிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறது. விசுவாசம் நிரம்பின வார்த்தைகள் வருமானால் காரியங்கள் எல்லாம் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் நிரம்பிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும்னா காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாறும். ஆமென். வாசிப்போமா? 12ஆம் வசனம் பாருங்க. மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பழம் காலம் இல்லாதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகள் அல்லாமல் வேறு ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவர்களுடைய சீஷர்கள் கேட்டார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த அத்தி மரத்துக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அந்த அத்தி மரம் கனி கொடுக்குற காலம் இல்லை, அதனால கனி கொடுக்கல. ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, இயேசுநாதர் வந்து பேசின வார்த்தைகளை நாம் கவனிக்கணும். அத்தி மரத்தை பார்க்குறாரு, அவர் எதிர்பார்த்த கனி இல்லை, கனி இல்லாததுனால அந்த கனி கொடுக்குற காலமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனியை புசிக்காது இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை அங்கே இருந்த சீஷர்களும் கேட்டார்களாம். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் அங்கே அந்த 13ஆம் வசனத்தில் இறுதி சொல்கிறார் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிறது, அவர் அந்த 14ஆம் வசனம் பாருங்க. அதை அவர்களுடைய சீஷர்கள் கேட்டார். 14ஆம் வசனம் பின்புறத்தில் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை அவர்களுடைய சீஷர்கள் கேட்டார். இப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஒரு காலும் ஒருவனும் இடத்துல கனியை புசியாது இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு மாற்றமும் நடக்கல. நல்லா நீங்க கவனிக்கணும், ஒரு மாற்றம். ஆனா இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்னா நமக்கு உடனே ரியாக்ஷன் இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று சொன்னார்னா உடனே இமீடியட் ரியாக்ஷன், உடனே நடக்கணும், உடனே மாறணும், உடனே அதுக்குண்டான அடையாளம் தெரியணும். ஆனா இங்க இயேசுநாதர் சொன்ன போது ஒரு அறிகுறியும் காணப்படலை, ஒரு அறிகுறியும் காணப்படலை. கேட்ட சீஷர்களும் ஒரு ஆமென் அல்லேலூயாவும் சொல்லலை. நல்லா கவனிக்கணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து அந்த வழி அருகே போய் தேவாலயத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை சரி பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி அதே வழியில வராரு. நீங்க கவனிச்சு பாருங்க, வரும்போது தான் சீஷர்கள் அதில் ஏற்பட்ட மாற்றத்தை அவங்க கவனிக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லலாம், ஏன் ஆண்டவர் இந்த அத்திமரத்தை பார்த்து, நல்லா இருந்த அத்திமரத்தை பார்த்து ஏன் அப்படி சபிக்கணும், ஏன் இப்படி சொல்லணும், ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்துல கனியை புசிக்கக்கூடாது, ஏன் இந்த மரத்தை அவர் கொல்லணும்? இப்போ கேள்வி அதல்ல. கேள்வி இங்க என்னன்னா, நான் யார் பக்கம் நிற்கிறேன்? இயேசுவின் பக்கம் நிற்கிறேனா அல்லது அத்திமரம் பக்கம் நிற்கிறேனா? நிறைய நேரம் நம்ம சூழ்நிலையின் பக்கம் நின்றுறோம். இந்த அத்திமரம்ன்றது ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நமக்கு கனி கொடுக்கக்கூடிய காரியம் இல்லாம இருக்கலாம், ஒரு மாற்றம் காணப்படாத ஒரு காரியமா இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்கிற விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். அந்த சூழ்நிலை பக்கம் நின்றுறேனா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நிறைய நேரம் நான் நிக்கிறது எந்த பக்கம்னா சூழ்நிலை பக்கம் தான், ஆண்டவர் பக்கம் நிக்கிறது இல்லை.
அதுதான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறேன், இப்போ நான் இந்த அத்தி மரத்தை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே இந்த அத்தி மரம் என்ன தப்பு செஞ்சு இதையே நீர் கொல்லணும், இப்படி இந்த அத்தி மரத்தின் காரியத்தையே பேசுகிறேன். ஆனால் இங்கே நான் என்ன கோட்டை விட்டுறேன்னா, இயேசு ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் அவர் சொல்லுவதே கிடையாது. இங்கே ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறா, நீ யார் பக்கம் இருக்கிறப்பா? என் பக்கம் இருக்கிறியா, அத்தி மரம் பக்கத்து நிற்கிறியா? இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறா, நீ உன் சூழ்நிலை பக்கம் இருக்கிறியா, உன் சூழ்நிலை உனக்கு அற்புதம் செய்கிற இயேசுவின் பக்கம் நிற்கிறியா? எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல முடியும், ஆண்டவரே என் சூழ்நிலையில் எனக்கு அற்புதம் செய்கிற இயேசுவின் பக்கத்தில் நிற்க, ஐ எம் ஆன் காட்ஸ் சைடு. ஏன் தேவன் பக்கம் நிற்கிறேன்னா, என் தேவன் தான் எப்பொழுதும் என் பட்சத்தில் நிற்கிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து அவர் பட்சம் நிற்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, நம்ம ஆண்டவர் பக்கம் நிக்கிறது இல்ல. அதனால ஆண்டவர் சொல்ற வார்த்தையில உண்டாகிற அந்த மாற்றங்கள், அற்புதங்கள் எப்படி நடக்குதுன்றத புரிஞ்சுக்கல. அந்த டைமென்ஷனுக்குள்ளே நான் போகிறது இல்லை. என் சூழ்நிலையின் பக்கமே நின்று சொல்றது நல்லா நீங்க கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இயேசுநாதர் காற்றை பார்த்து பேசுகிறார், கொந்தளிக்கிற கடலை பார்த்து பேசுகிறார், அலைகளை பார்த்து பேசுகிறார், வியாதியில் இருக்கிற மனுஷனை பார்த்து பேசுகிறார். ஏன் ஒரு முறை ஆண்டவர் பேதனுடைய வீட்டுக்கு போகும்போது, பேதனுடைய மாமியார் சுகவீனமா இருக்கிறார், அவள் ஜுரத்தில் இருக்கிறார், அந்த ஜுரத்தை பார்த்து பேசுறார். அந்த ஜுரத்துக்கு புரியுது, நல்ல கவனிங்கள், வியாதிக்கு புரியுது, கொந்தளிக்கிற கடலுக்கு புரியுது, அலைகளுக்கு புரியுது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்னைக்கு புரிய மாட்டுது. கர்த்தர் எப்படி அவருடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மாற்றங்களை உண்டாக்குறாருன்னு நமக்கு தான் புரிய மாட்டுது பாருங்க. ஏன் புரிய மாட்டுதுன்னா, நான் எப்பவுமே என் சூழ்நிலை பக்கமே நிற்கிறேன், என் தேவனுடைய பக்கம் நிற்கிறது இல்லை. இந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று, நான் யார் பக்கம் நிற்கிறேன்? இயேசு சொன்ன வார்த்தையின் பக்கம் நிற்கிறேனா, அல்லது அத்திமரம் பக்கம் நின்று அத்திமரத்தை பார்த்து பரிதாபப்பட்டுனுக்கிறேனா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சூழ்நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு, அநேகரை நம்மளை பார்க்குறவங்களாம் பரிதாபப்படும்படி நம்ம செய்கிறோம் ஒழியோமே, செய்கிறதுக்கு உண்டான காரியம் நாம் காட்டுறோமே ஒழியே, இந்த சூழ்நிலையில் எனக்கு அற்புதம் செய்கிற இயேசுவை நான் காட்ட போகிறேன். எத்தனை பேர் கையை வயசு சொல்கிறீங்க, என் சூழ்நிலையில் எனக்கு அற்புதம் செய்கிற இயேசுவை நான் காட்டணும்? எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் வருகிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் தோல்வியில் இருக்கலாம், இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கலாம், அல்லது இன்னைக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், லாபம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலிருந்து இயேசு எனக்கு உண்டாக்குற மாற்றத்தின் அற்புதத்தை நான் காட்டுகிற ஒரு மனுஷனா நான் வாழ விரும்புகிறேன். அதான் விசுவாசத்தில் இருக்கிற நியூ டைமென்ஷன். நல்லா கவனிக்கணும். இந்த விதத்தில், இந்த பரிமாணத்தில் நான் வர்றதில்லை பாருங்க. நான் என் சூழ்நிலையின் சைடு, என்னுடைய சிச்சுவேஷன் சைடில் நின்றுறேன். யோசிச்சு பாருங்க, இயேசுநாதர் பேதுருடைய மாமியார், அவளுக்கு ஜுரம் இருந்துச்சு, அந்த ஜுரத்தை பார்த்து பேசுறாரு, உடனே ஜுரம் போயிருச்சு, அவள் எழும்பி இயேசுநாதருக்கு பணிவிட செய்கிறா. என்ன மாதிரி அற்புதங்க! ஜுரத்துக்கு புரியுது இயேசு பேசினா அந்த வார்த்தை எப்படி வேலை செய்யும்னு. கொந்தளிக்கிற கடலுக்கு புரியுது அந்த வார்த்தை இயேசு பேசினா எப்படி வேலை செய்யும். ஆனா ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற எனக்கு தேவன் பேசுற வார்த்தை எப்படி வேலை செய்யுது புரிய மாட்டுதே. ஏன்னா நான் இயேசுவின் பக்கம் நிக்கல, நான் சூழலின் பக்கம் நிக்கிறேன். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. விசுவாசத்தின் முறைமைய, விசுவாசத்தின் பிரமாணத்தை, விசுவாசம் வேலை செய்யக்கூடிய சட்ட பிரகாரமான காரியத்தை தேவன் ஒரு நாளும் மாற்றவே மாட்டார். இந்த இயேசு பேசின வார்த்தையில் வல்லமை இருக்கு, சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கு, மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு. ஒன்றும் தெரியல, இயேசுனா அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரு, இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காது இருக்க கடவன் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஒரு மாற்றமும் இல்லை. மரத்தண்டுல ஒரு மாற்றம் இல்லை, கிளைகளில் ஒரு மாற்றம் இல்லை, இலைகளில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனா காணப்படாத இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க கையை உயர்த்தி, காணப்படாத இடத்துல. இன்னைக்கு நீங்க பார்க்குற விதத்துல ஒரு மாற்றமும் இருக்காதது போல இருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போய் அடி வேர்ல அது வேலை செய்யக்கூடிய, அற்புதத்தை பிறப்பிக்கக்கூடிய வேலையை கர்த்தர் செய்கிறார். அதனால தான் நான் எங்கே நிற்கிறேன்னா, என் சூழ்நிலையை பார்த்துட்டு வெளியே பார்க்குறேன், பிரச்சனையை பார்த்து நின்றக்கூடாது.
என் தேவனின் பட்சம் நின்றா அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் வேலை செய்ய ஆரம்பித்ததின் அடையாளம் நான் அவருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசத்தினுடைய அந்த கிரியை நிச்சயமா ஒரு நாள் வெளியே காணப்படும். அது காணப்படும் போது அது அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த தேவனுடைய வாயில பாருங்க, இந்த ஆண்டவர் அவர் எப்படி சிருஷ்டித்தார்? எல்லாத்தையும் விசுவாசம் நிரம்பின வார்த்தையினால சிருஷ்டித்தார். காரியங்கள் மாறிச்சு, ஒழுங்கினம் மாறிச்சு, இருள் நீங்கிச்சு, அற்புதமான அமைப்பை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். நான் சொல்றேன், இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தை வரணும்னா அது ஒரு ஏவுகணை மாதிரி, ஒரு மிசைல் மாதிரி கரெக்டாக உங்கள் ப்ராப்ளம்குள்ளே, உங்கள் சூழ்நிலைக்குள்ளே அனுப்பப்பட்டு அதற்கான மாற்றத்தை கர்த்தர் அவர் நியமித்திருக்கிற வேலையில் அந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் செய்வார். 24 மணி நேரத்தில் அங்கே வேலை நடந்துச்சுங்க. நான் கேட்குறேன், ஒரு வேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு 24 மணி நேரம் அன்னைக்கு அங்கே நடந்த சம்பவத்தை கவனிக்கிறோம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு, அவர்கள் போய் இயேசுநாதர் திரும்பி அடுத்த நாள் அதே வழியில் வரும்போது இயேசுநாதரை கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கலன்னா அவருக்கு தெரியும் நான் பேசின வார்த்தை அது அப்படியே நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும் பாருங்க. அதனால அவர் அதை குறித்து பாதர் பண்ணவே இல்லை. இயேசுநாதர் அதை குறித்து வரி பண்ணவும் இல்லை, அதை குறித்த பாதரேஷன் அவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் பேசின உடனே அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு தெரியுதா? கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கி அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை நிரப்பப்பட்ட ஒரு இருதயமாக இருந்து அதன் வழியாக அந்த இருதயத்தில் நிரப்பப்பட்ட வார்த்தைகளை என் வாயை திறந்து நான் பேசும்போது அந்த வார்த்தை ஜீவனை உண்டாக்குற வேலையை செய்ய ஆரம்பிச்சு. இன்னைக்கு நான் பார்க்கல, இன்னைக்கு எனக்கு தெரியல, அதற்குண்டான எந்த சிம்டமும் எனக்கு தெரியலனால நான் சூழ்நிலையின் பக்கம் போல, தெரியலனா கூட நான் இயேசுவின் பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா அவருடைய வார்த்தை நிறைவேறக்கூடிய வல்லமையை அவர் நிரூபித்து காட்டுவார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். 24 மணி நேரம் கழிச்சு இயேசுநாதர் திருப்பி அதே பக்கம் வராரு. பேதுரு பார்க்குறான் பாருங்க. பேதுரு கூப்பிட்டு சொல்றான், இயேசுவே, நேத்து நீ சொன்னீரு, சொன்ன மாதிரியே இந்த மரம் பட்டு போயிருச்சு. எப்படி பட்டு போச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு பட்டு போயிடுச்சுன்னு? அப்படின்னா அந்த மரத்தில், அந்த அத்தி மரத்தின் இலைகள் காய்ந்து போனதை கடைசி அடையாளத்தை அவன் பார்க்கறாங்க. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி அடையாளம் என்னன்னா அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் காய்ந்து போது பாருங்க. அந்த காய்ந்து போனதை பேதுரு பார்த்தோன்னே சொல்றான், ஆண்டவரே நீ சொன்ன மாதிரியே இந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. அந்த அத்தி மரம் பற்றி போவதுக்கு கடைசியா இருந்த ஒரு அடையாளம்னா அந்த இலைகள். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சில கடைசி அடையாளமா இருக்கலாம். அந்த கடைசி அடையாளத்தை மாத்துகிற ஒன்று எதில் இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையில் இருக்கு. அந்த மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எனக்கு நிறைய அடையாளம் தெரியுது, பிரச்சனைக்கான அடையாளம் தெரியுது, பொருளாதார நெருக்கடிக்கான அடையாளம் தெரியுது, பலவீனத்துக்கான அடையாளம் தெரியுது, வியாதிக்கான அடையாளம் தெரியுது, பல கஷ்டத்துக்கான அடையாளம் தெரியுது. எனக்கு அடையாளம் தான் தெரியுது. ஆண்டவர் சொல்ற அந்த அடையாளம் தான் கடைசி சிம்டம்பா. அந்த சிம்டம் தெரிஞ்சிச்சுன்னா நான் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது என்பதுக்கான அறிகுறியான அடையாளமானதாய் அது இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சூழ்நிலையின் பச்சை நிற்காத, என் பக்கம் நில்லு, என் வார்த்தையின் பக்கம் நில்லு. ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்றைக்கு நம்ம எதன் பக்கம் நிற்கிறோம் அதுதான் ரொம்ப பெரிய கேள்வி. இன்னைக்கு நான் என் சூழ்நிலையின் பக்கமே நின்றேனா, இல்லை இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் பச்சை நிற்கிறேனா? என்ன ஒரு அடையாளம் தெரியலனா கூட எனக்கு தெரியும் கர்த்தர் சொல்லிட்டார்னா அது காணப்படாத இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது காணப்படாத இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா காணக்கூடிய இடத்துல காட்டக்கூடிய விளைவுகளை கொண்டு வர தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பிரயாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பிரயாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு விளைவும் வரல. அப்படி இல்லை, நான் பிரயாசம் பண்ண அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒரு நாள் நிச்சயமாய் வெளியே தோணப்படும், ஒரு நாள் காணப்படும். அதற்கான நிறைவை கர்த்தர் எனக்கு உண்டாக்கி கொடுப்பார் என்று நம்புறோம் பாருங்க.
அதுதான் விசுவாசத்துக்கான புதிய பரிமாணம், நியூ டைமென்ஷன். இந்த இயேசுனிடத்தில், இந்த தேவனிடத்தில் இருந்த ஒரு காரியம், எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாவற்றையும் உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் அவரிடத்தில் என்ன பார்க்குறோன்னா விசுவாசம் நிரம்பின வார்த்தைகள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு உங்களுக்கான மாற்றம் உண்டாகிறதுக்கு நீங்கள் சொல்லலாம், மரத்தடியில் ஒன்றுமே தெரியலையே, கிளையில் ஒன்றுமே தெரிய மாட்டுதே, இலைகளை கூட ஒன்றும் தெரியலையே. இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க அதற்கான அற்புதமான மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்க அவர் கடைசியாக ஒரு சிம்டம் தெரியும். அந்த சிம்டம் என்னன்னா, கர்த்தர் எனக்கான அற்புதத்தை செய்திருக்கிற சிம்டமாக அது மாறும். எத்தனை பேர் கையை வாழ்த்தி சொல்றீங்க? கர்த்தர் எனக்கான அற்புதத்தை செய்கிற சிம்டமாக அதை என்ன செய்வார்? மாற்றுவார். பேதுரு கடைசியாக பார்த்த சிம்டம் பார்த்து தான் சொன்னான், ஆண்டவரே நீ சொன்னபடியே நடந்துருச்சு. இன்னைக்கு நான் சிம்டமை பார்த்து சொல்கிறாளா? இல்லை, கர்த்தரின் பட்சம் நின்று கர்த்தர் சொன்ன அந்த நொடி பொழுதிலிருந்தே எனக்கான மாற்றம் ஆரம்பிக்கப்பட்டது என்று நம்புகிறவனாக இருக்கிறேனா? எப்படி நம்புகிறேன்? இன்னைக்கு எந்த சிம்டமும் தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை சில அறிகுறிகள் கடைசியாக தெரியலாம், ஆனால் அது கடைசியாக தெரிஞ்ச பிறகு நம்ப போகிறேன்னா? இல்லை, கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார், கர்த்தர் சொன்னா அதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நான் நம்பி, கர்த்தரை நான் அவருடைய வார்த்தை நம்பி அவருடைய பட்சம் நிற்கிறேன். அத்தி மரத்தை பார்க்கல, அத்தி மரம் பக்கம் நிற்கல, நான் கர்த்தரின் பக்கம் நிற்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் அத்திமரம் பக்கம் இல்லை, சூழ்நிலைகளின் பக்கம் இல்லை, நான் இயேசுவின் பட்சத்தில் நிற்கிறேன், இயேசுவோடு நிற்கிறேன், இயேசு சொன்ன வார்த்தையை நம்புகிறேன். ஏன்னா அந்த வார்த்தை நிச்சயமாக சிம்டமாக காட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமா உங்களுக்கான அடையாளத்தை, சிம்டமை நிச்சயமா காட்டுகிற ஒரு நேரத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அது ஒருவேளை 24 மணி நேரம் இருக்கலாம், அது ஒருவேளை 2 நாள்ல நடக்கலாம், அது ஒருவேளை 1 மாசத்துல நடக்கலாம், அது ஒருவேளை உடனே நடக்கக்கூடிய அற்புதமா இருக்கலாம். எப்படியானாலும் அந்த அடையாளத்தை கர்த்தர் நிச்சயமாய் காட்டுவார். அதனால்தான் நம்ம இயேசுவின் பக்கம் நிற்கணும். ஆண்டவரின் பட்சம் நின்றா அற்புதம் எனக்கு நிச்சயமா நடக்கும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த சம்பவத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 14ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம் பார்த்தீங்களா? நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? அது இயேசுவுக்கு நடக்கும், எனக்கு நடக்குமா? இப்ப யாருக்கு நடக்கும்ன்றது ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார் இவ்வளவு நேரம். ஹலோ, போய் வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு நடக்கும்னு சொல்லுங்க. என்ன ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது சொல்லணும், எனக்கு நடக்கும், எனக்கு அற்புதம் செய்கிற வார்த்தை எனக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு மாற்றத்தை உண்டாக்குற வார்த்தை எனக்குள்ள வேலை செய்து, என் குடும்பத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, என் வேலையில் நான் முன்னேறுவதற்கான வார்த்தை எனக்குள்ள வேலை செய்யுது. ஏன்னா ஏற்ற நேரத்தில் மழையை பெய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் கையிட்டு செய்யும் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, நான் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளுக்கான அடையாளம் தோன்றுகிற காலம் எனக்கு முன்பாக இருக்கு. அது நிச்சயமாய் நடக்கும் என்று நான் நம்புறேன். அதனால நான் இயேசுவின் பக்கம் நிற்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தை நான் என்ன செய்றேன்? 100க்கு 100 நம்புறேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இயேசு சொல்றதை நம்புறீங்களா? என்ன சொல்றாங்க? நம்புறங்க, நம்புறங்கோ. இயேசு சொல்றதை நம்புறீங்களா? நம்ம சொல்லக்கூடாது, அது இயேசுநாதர் சொன்னார், இயேசு சொன்னா என்ன நடக்குங்க? இயேசு சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு அந்த இயேசுநாதர் தான் விசுவாசத்துக்கான ஒரு பரிமாணத்தை காட்டுற, ஒரு டைமென்ஷனை காட்டுற. நான் எப்படி எல்லாத்தையும் விசுவாசம் நிரம்பின வார்த்தையினால பேசி மாத்தினோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் பேசினா நடக்கிறது இல்லை, நீ என்ன விசுவாசிக்கிற நீ பேசினாலும் நடக்கக்கூடிய அற்புதத்தை நான் காட்டுகிற தேவனா இருக்கிறேன்றாரு. இப்போ நான் பேசுறேன்னா நம்ம இங்க இப்படி சொல்லிடுவோன்றதுக்காக தான். நீங்கள் அந்த மார்க் சுவிசேஷத்தை நீங்கள் கவனிக்கணும் நல்லா. இப்படி நம்ம சொல்லுவோம், இப்படி நம்மளை சொல்ல பிசாசு வைப்பான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் இது இயேசுவுக்கு நடக்கும், இயேசு சொன்னால் எது வேணா நடக்கும் அப்படின்னு சொல்றவர்களா நம்ம இருப்போன்றத ஆண்டவர் அறிஞ்சுதான். நீங்கள் கவனிச்சு பாருங்க,
இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறாங்க. பாருங்க, அங்கே சொல்கிறாரு, நான் 20ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போமா? இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை நடந்ததை அங்கே சொல்கிறாரு பாருங்க. மறுநாளிலே காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பற்று போய் இருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பற்று போயிருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நீ சொன்னது நடந்துச்சுப்பா. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அது இயேசு நான் சொன்ன நடக்கும், நான் சொன்ன நடக்குமா? இப்படி சொல்லி நான் பின்வாங்கிடாதபடி, இப்படி சொல்லி சட்டப்பூர்வமான உரிமையை என் ஆண்டவருக்கு கொடுத்து அவர் எனக்கு உதவி செய்ய, அவர் என் வாயில இருந்து பேச விரும்புகிற அந்த விசுவாசமான வார்த்தைகளை பேசி என்ன மாற்றங்களை என் வாழ்க்கையில உண்டாக்க விரும்புகிற அந்த மாற்றம் நடந்தா நடக்காதபடிக்கு நான் என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, இது இயேசு பேச நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி, காரணத்தை சொல்லி, சாக்கு சொல்லி நான் இருந்துடக்கூடாதுன்னு தான். அதே என்ன, இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அங்க சொல்றாரு பாருங்க, 22ஆம் வசனம் பாருங்க. இப்ப நம்மளை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று. இயேசு பேசின விசுவாசமான வார்த்தையில் இவ்வளவு மாற்றம் வரும்னா, இயேசு சொல்றாரு, நீ என்ன விசுவாசித்து உன் இருதயத்துக்குள்ள இந்த விசுவாசமான வார்த்தைகளை நிரப்பி உன் மலையை பார்த்து, நான் அத்தி மரத்தை பார்த்து பேசினேன், இன்னைக்கு உன் மலையை பார்த்து, உன் பிரச்சனையை பார்த்து, உன் தேவைகளை பார்த்து, உன் வியாதியை பார்த்து, உன் பலவீனத்தை பார்த்து, உன் குறைவை பார்த்து, உன் நஷ்டத்தை பார்த்து, உன் தோல்வியை பார்த்து நீ விசுவாசமா பேசினா, ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொன்னபடியே, நான் சொல்றபடியே எனக்கு நடக்கும். கையை வைத்து சொல்லுங்க, நான் சொல்றபடியே. இதுதான் விசுவாசத்தில் இருக்கிற ஒரு நியூ டைமென்ஷன். இந்த டைமென்ஷனை ஆண்டவர் எனக்கு காட்டுறார், இந்த பரிமாணத்தை எனக்கு காட்டுறார். ஏன்னா இயேசு சொன்னா நடக்கும் இல்லை, நான் சொன்னா நடக்கும். இயேசு என்னோட இருக்கிறார். இந்த இயேசு எனக்கு கொடுக்குற வார்த்தையை நான் நம்புறேன். இந்த நம்புகிற இயேசுவினுடைய வார்த்தையை என் இருதயத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கிறேன். அந்த வார்த்தையை வாயை திறந்து என் மலையை பார்த்து, என் பிரச்சனையை பார்த்து, என் தேவைகளை பார்த்து நான் பேசுறேன். என் தேவையின் பட்சத்தில் நான் இல்லை, இயேசு எனக்கு என் தேவைகளை அற்புதம் செய்கிற என் தேவனுடைய வார்த்தையின் பட்சம் நின்று நான் பேசுறேன். இப்படி பேசுறோமான்றத நம்ம தான் செக் பண்ணணும். ஏன்னா இங்கே சொல்லியிருக்கு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால், ஆண்டவர் சொல்றார், அவன் சொன்னபடியே அவனுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்ட, நல்லா சொல்லணும், இவ்வளோ நேரம் கேட்டீங்களோ தூங்குனீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். கேட்டீங்கன்னா இவ்வளோ நேரம் கேட்ட வார்த்தை உங்களுக்குள்ள என்ன உண்டாக்கியிருக்கு? விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த விசுவாசத்தை வைத்து உங்க மலை, உங்க பிரச்சனை, உங்க தேவை, உங்க வியாதி, உங்க பிரச்சனைகள், உங்க குறைவுகளை பார்த்து பேசினா ஆண்டவர் சொல்றார், நீ சொல்லுகிறபடியே, நீங்க சொல்றபடியே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் சொல்றபடியே ஆகும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. போய் இன்னைக்கு பேசணும், போய் உங்க மலையை பார்த்து பேசணும். மலையே, ரொம்ப நல்ல மலை, நீ இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தோல்வியை பார்த்து சொல்லணும், இனி நான் தோக்கிறவன்ல, ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். எத்தனை தோல்வி அடைஞ்சனோ அத்தனை தோல்விக்கு ஈடாக கர்த்தர் என்னை முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் கை வைத்து சொல்லுங்க, என்ன கர்த்தர் முற்றிலும். நீலாம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டவர்கள் மத்தியில் என்னை ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி காட்டுகிற ஒரு மகிமையான வேலையை கர்த்தர் செய்வார். மலையை பார்த்து பேசணும், மலையின் பச்சம் போய் நின்றக்கூடாது. இந்த மலை எங்கிருந்து போறது, இந்த பிரச்சனைலாம் எப்படி தீரும், எப்படி மாறும்? இல்லை இல்லை, நான் பேசினா நிச்சயமா மாத்திர இயேசுநாதருடைய வல்லமை வேலை செய்யும், காரியங்கள் மாறும். ஏன்னா நான் இயேசுவின் மேலே நம்பிக்கை, இந்த இயேசுவை நான் விசுவாசித்து பேசுகிற
ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதத்தை பிறப்பிக்கிறது. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வாங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 18:20 வாசிப்போமா? அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு. எல்லாம் வாசிக்கணும். எல்லாருக்கும் வாய் இருக்கா? வாயும் வயிறும் இருக்கிறவங்களாம் வாசிக்கணும். ஹலோ, எனக்கு வாயும் இல்லை வயிறும் இல்லைன்னா அப்போ நீங்கள் மனுஷனே இல்லை. வாயும் வயிறும் வச்சுக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா வாயை திறந்து வாசிக்கணும். பைபிள் எடுத்தீங்களா? நீதிமொழி 18:20 மேலே இருக்கிறவங்க எல்லாரும் எங்கே போனாலும் இந்த வாயும் வயிறும் கூடயே வருதுல்ல? வருதா இல்லையாங்க? நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் கஷ்டம்னு சொல்கிறீங்களா? வாயை எங்கேயாவது? எதுவுமே வைக்க முடியாது. இதெல்லாம் கூடவே வர வேண்டிய ஒன்று. வாசிப்போமா? ஏன்னா இந்த 20ஆம் வசனம் வாசிப்போம். அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும், அவன் அவன் உதடுகளின் விளைவினால் அவன் அவன் திருப்தி ஆவான். இப்போ கவனிச்சு பாருங்க, உங்க வயிறு நிரம்புறதுக்கு இந்த வாயின் வழியா நீங்க பேசுறது தான் உங்க வயித்தை நிரப்ப போகுது. இந்த வாய்க்குள்ள சாப்பாடு அனுப்புனா வயிறு பெருசாகுது. சொல்ல புரியுதா? நல்ல சோறை சாப்பிட்டா வயிறு உம்முன்னு உப்பிட்டு வரும். பசியில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பாருங்க வயிறு அப்படியே பெருசாகிடும். அந்த வயிறு பெருசாவதோ இல்லையோ, இந்த வாயால் பேசினா வாழ்க்கை நிறைவாக மாறணும். கையை வச்சு சொல்லுங்க, இந்த வாயால் பேசினா என் வாழ்க்கை என்னவாகணும்? ஏன்னா அதான் சொல்றார், அவன் அவன் வாயின் பலனால் அவனுடைய வயிறு என்னவாகுதான்? நிரம்புது. சொல்லுங்க, வாயை திறந்து, நாம் பேசுற வார்த்தையினால தான் கர்த்தர் என்னை நிரப்ப போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் பேசுற வார்த்தையினால தான் எனக்கு எல்லா குறைவும் நிறைவாக போகிறது. சொல்லுங்க, வாயை திறந்து, எல்லா குறைவும் நிறைவாக போகுது, எல்லா தோல்வியும் என்னவாக போகுது? என்ன பேச போறேன்? அதான் இப்போ இவ்வளவு நேரம் கேட்டோம், விசுவாசத்தின் பரிமாணத்தை கேட்டோம். இயேசுநாதர் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்க அவர் என்ன செஞ்சாருன்னா விசுவாசம் நிரம்பின வார்த்தைகளை வாயை திறந்து பேசினார். நிரம்பிச்சா? நிரம்பிச்சு. குறைகள் ஓடினதா? குறைகள் ஓடினது. இருள் நீங்கினதா? நீங்கினது. வெளிச்சம் உண்டாச்சா? உண்டாச்சு. ஒழுங்கினம் மாறினதா? மாறினது. அதை தான் இங்க சொல்றார், அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும். சொல்லணும், நான் ஒரு நாளும் பட்னியாக இருக்க போகிறதில்ல, ஒரு நாளும் நான் பஞ்சத்தில் இருக்க போகிறதில்ல, ஒரு நாளும் நான் தரித்திரத்தில் இருக்க போகிறதில்ல, ஒரு நாளும் நான் குறைவில் இருக்க போகிறதில்ல. இதை வாயை திறந்து சொல்லணும். சொன்னாதான் நிரம்பும். நிறைய கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா அவங்க கிறிஸ்தவங்க சொல்ல, ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன வேலை கூட, ஆண்டவரே எனக்கு சின்ன சம்பாத்தியம் இருந்தால் போதும், ஆண்டவரே சின்ன வீடு இருந்தால் போதும், ஆண்டவர் எல்லாம் சின்னதாக. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு சின்ன சின்னதாகவே தான் இருக்குது எல்லாம். அவன் கேட்குற மணி தான் நடக்குது. ஏன் உங்க ஆண்டவர் பெரியவர், எனக்கு ஒரு சின்ன இடத்துல வச்சா கூட சிறியவனாய் இருக்கிற என்ன ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற அவரால் முடியும்ன்ற வார்த்தை வாயிலிருந்து வரமாட்டுதே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் நடத்தி அம்மந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுவார், என்னை நித்தமும் நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறாரே. இந்த தேவன் உன்னை செய்வார். என்ன செய்வார்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு சிறந்த பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணுவார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுங்க, வாயை திறந்து வரணும். இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தா வயிறு நிரம்பும், வாழ்க்கை நிரம்பும். வரமாட்டுதே. என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரம் இல்லை, எனக்கு வேண்டியதை கொடுக்கிறோம். அவரால் எனக்கு வேண்டியதை கொடுக்க முடியும், அவரால் எனக்கு தேவைக்கும் மேலாகவும் கொடுக்க முடியும், அவரால் போதுமானதுக்கும் அதிகமாக கொடுக்க முடியும், அதை காட்டிலும் மிக மிக அதிகமான விதத்தில் எனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எல் ஷடாவாய் இருக்கிறார். தேவை வருவதற்கு முன்பாகவே அந்த தேவைக்கான எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவன். இப்படி வாய் பேசினா வாழ்க்கை நிரம்பும். வாயை திறந்து என்ன பேசுறேன்? நிரம்புறதுக்கு ஏதுவான வார்த்தை, ஜீவன் உண்டாகிறதுக்கு ஏதுவான வார்த்தையை பேசுறேனா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, சரீரத்தை பார்த்து பேசணும். நான் ஒரு நாளும் பலவீனனா இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அவர் வர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சரீரத்தை பார்த்து பேசுறேனா?
கொஞ்சம் கை வலிச்சிச்சுன்னா இந்த கை நேற்று தான் வலிச்சிச்சு, நாளைக்கு கண்டிப்பாக இந்த கையும் வலிக்கும் சேர்த்து. டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படியே, வலி எங்கேருந்து இங்கேருந்து அப்படியே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். நல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட்டு. எதை? குறைவை நிறைவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, என்னத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? வாழ்க்கையை கர்த்தர் எப்படி நிரப்புவார்? எப்படி தேவ பிள்ளைகள் அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். இதை பேசணுங்க. என் வீடு ஒரு அற்புதத்தின் வீடாக இருக்கும். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்பி? என் வீடு, என் பிள்ளைங்க ஒரு அற்புதத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள், அற்புதங்களாகவும் அடையாளங்களாக இருப்பார்கள், சனியனங்களாகவும் எருமைகளாகவும் பன்னிகளாகவும். வீட்டில் எல்லாம் அப்படி தானே பேசுகிறாங்க. பன்னி வருது, அதை பெத்த பெரிய பன்னி கூப்பிடுது. இல்லை இல்லை, என் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல. நிறைவு வரும், நிறைவு வரும். அறிவே இல்லாத மக்கு மண்டைகளை கூட என்ன வரும்னா அறிவு வரும். என்னெல்லாம் எங்கள் வாதியாரங்க எப்படி திட்டிருக்காங்க, மக்கு மண்டை வந்துக்கிறான் பார், மரமண்டை. அப்படி தான் சொன்னாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்ன மரமண்டையா இல்லை, தேவ அறிவினால ஞானத்தினால நிரப்பி இருக்கிறார். ஆச்சரியப்படுறாங்க. நிறைய எனக்கு எடுத்த டீச்சர்ஸுக்கெல்லாம் இப்போ கேள்வி, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேள்விப்பட்டு இந்த ஜெக்கானாயா என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஜெக்கானாயா ஒரு பெரிய போதகரா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறான். அவனுக்கு அறிவே கிடையாது, அவனுக்கு பேசவே தெரியாத. பேச தெரியாத பேச வைக்கிறவர் என் கூட இருக்கிறாரு, அறிவை உண்டாக்குறவர் என் கூட. இந்த வாயால இப்படி பேசுங்க. இந்த வாயை வச்சு நிரப்பணும். சொல்லுங்க பக்கத்துல, இந்த வாயை வச்சு நிரப்புறீங்களா காலி பண்றீங்களா? நிரப்பணும். சொல்றாரு, அவன் வாயின் பலனால் என் வயிறு நிரம்பும். வயிறுல கை வச்சு சொல்லுங்க, என் வயிறு. போய் இட்லி தோசை சாப்பிட்றனால நிரம்புறது இல்லை, அது கொஞ்ச நேரம் நிரம்ப அப்புறம் கேஸில் போயிடும் எல்லாம். ஆனால் இந்த வசனத்தினால நிரம்பிச்சுன்னா எப்பவுமே குறைவில்லாமல் நிரப்பிக்கிட்டே இருக்கிற நிறைவை காண்கிற நன்மை, ஆரோக்கியத்தை, சரியத்தை பார்த்து பேசணும். நிறைய பேர் பேசுறதில்லை, வியாதி வந்த பிறகு பேசுறது. ஆண்டவரே வியாதி வந்துருச்சு. வியாதி வர்றதுக்கு முன்னாடி பேசணும். ஒவ்வொரு நாளும் அந்த சரியத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லணும், every single cell in my body is well and happy. நான் ஒவ்வொரு நாளும் அதை சொல்கிறேங்க. என் வாழ்க்கையில் என் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் சந்தோஷமாகவும் இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கு. ஏன்னா இந்த அவயங்கள் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்த அவயங்கள். ஆண்டவரே என்னுடைய சிருஷ்டிப்பை உம்முடைய ஆண்டவரே என் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே என்னை குறித்து நீ அறிஞ்சிருக்கிறீரே. சரியத்தை பார்த்து அப்படி பேசணும். ஆரோக்கியம் இந்த சரியத்தில் இருக்கும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் நரம்பு தசைகள் எலும்பு ரத்தத்துக்குள்ள கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை என் சரீரத்தை ஆரோக்கியம். இந்த வார்த்தை வாயின் வழியா வரணும். நிறைய கிறிஸ்தவங்க எப்போ ஜெபம் பண்றோம்? வியாதி வந்து டாக்டர் அவ்வளோதான், இன்னும் 2-3 நாள் தான் டிக்கெட் வாங்கிடும். உடனே எல்லாருக்கும் சொல்றது ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கா ஜெபம் பண்ணுங்க, நான் செத்துருவோம் போலகுது. செத்துருவம் போல இருக்கிறவங்களுக்கா ஜெபம் பண்ணி எப்படி அவங்க வாழ்வாங்க? நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆண்டவர் மாத்திரம் 24 மணி நேரம் கொடுத்து இந்த அத்தி மரம் பார்த்து சொன்னார, சொல்லிட்டு ஆண்டவருக்கு மாத்திரம் விசுவாசமான வார்த்தை இல்லைன்னு வச்சிங்களேன். இல்லை ஆண்டவர் அங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம்? நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம மாத்திரம் அன்னைக்கு சீஷராக இருந்துட்டு ஏசுனா இருந்தப்போ நம்மளாம் சீஷராக இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? ஏய், நம்ம ஏசுனா சொல்லிட்டாரு, எட்ரா வாட்ஸ்அப்பை எல்லாருக்கும் அனுப்புடா, இந்த அத்தி மரம் வேரோட பட்டு ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்க மாட்டேன். தான் ப்ரேயர் குறிப்பு. எல்லாருக்கும் அனுப்புறது ப்ரேயர். ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காது இருக்க கடவுள் அனுப்பு. எல்லாரும் ஜெபம் பண்ணு. எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. அது பத்தாவதுக்கு வா எல்லாம் போய் அத்தி மரத்தை சுற்றி நின்றுக்கலாம். வா எல்லா ப்ரேயர் குரூப்பும் வாங்க, எல்லாம் டீமா போய் நின்றுக்கிட்டு அத்தி மரம் சுற்றி நின்று என்ன சின்ன வயசுல விளையாடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மரத்தை சுற்றி அது மாதிரி இவங்க ப்ரேயர் வாக்கு பண்ணுவாங்க. அந்த அத்தி மரத்தை சுற்றி இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்துல கனியை புசிக்காது இருக்க கடவனாக கடவுள் சொல்லி பார்த்து ஆண்டவர் கேட்பாரு, ஏதாவது மாறிச்சா? உடனே ப்ரேயர் டீம் எல்லாம் சொல்லும், ஒன்றும் நடக்கல ஆண்டவர், ஒரு சிம்டமும் தெரியல. உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ஏத்து, இன்னும் கொஞ்சம் சத்தம் போடு. எவ்வளோ சத்தம் போட்டு என்ன பண்ண? விசுவாசமே இல்லையே. விசுவாசம் இல்லாத ஜெபம்
பிணியாளியை ரட்சிக்கவே முடியாது, சுகம் உண்டாகவே ஆகாது. அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் விசுவாசனுடைய கண்ணோட்டத்தை, விசுவாசனுடைய ஒரு டைமென்ஷனை காட்டுறார், பரிமாணத்தை காட்டுறார், இயேசுவை காட்டுறார், தேவனை காட்டினார். எப்படி? விசுவாசம் உள்ள வார்த்தையினால் நிரம்பி பேசினதுனால எல்லாம் நிரம்பிச்சு, குறைகள்லாம் ஓடிச்சு. இன்னைக்கு அதே தேவன் சொல்கிறாரு, உங்கள் சரீரம் நல்லா இருக்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்க, உங்கள் வேலை நல்லா இருக்க, அவன் அவன் வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும். அவன் அவன் வாழ்க்கை நிரம்பணுமா, உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகணுமா, உங்கள் குடும்பம் நல்லா ஆகணுமா, உங்கள் எதிர்காலம் நல்லா ஆகணுமா, வாயிலிருந்து ஜீவ வார்த்தை, விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் வாயிலிருந்து ஜீவ வார்த்தை வரும். உங்கள் மனது மேலே கை வச்சு சொல்லணும். எல்லாரும் மனது மேலே கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே என் சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால மறுரூபமாக்கப்பட்ட சிந்தனை. சொல்லுங்க, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என் சிந்தனையும் என் இருதயத்தையும் ஆளுகிறது. சொல்லணும். ஒவ்வொரு நாள் எழும்பின உடனே உங்க மைண்ட் மேல கை வச்சு சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என் சிந்தனையும் என் இருதயத்தையும். சொல்லியிருக்கிறோமா? எழும்பினோடனே கையில் என்ன ஆக போதோ இன்னைக்கு தலையை அடிச்சு, சிலலாம் பேசுவேன், அடிச்சு பேசுவான். ஃபோன் ஒருத்தன் அன்றைக்கி பார்த்துருந்தேன், ஃபோனை இந்த கையில் பிடிச்சிட்டு தலையில் இப்படி அடிச்சு பேசினுக்கிறான். இன்னைக்கு தலை அடிச்சிக்கிறதுக்கு இல்லை, தலை மேலே கையை வச்சு சொல்லணும், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என்ன என் சிந்தனையும் என் இருதயத்தையும் தேவன் எனக்கு வச்சிருக்கிற நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனம் புதிதாகிறதினாலே ஏற்படுகிற மறுரூபமான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன். வாயை திறந்து இப்படிப்பட்ட வார்த்தையை பேசினா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு உண்டாகும். இப்படி பேசாம என்னத்தையோ பேசுறேன், போய் ஒரு கடையை திறந்தா காலைல திறந்த உடனே சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு திறந்துருக்கிறேன், நாம் போடுறது தான் இன்றைக்கி ஆண்டவரே இட்லி, நாம் போடுறது தான் தோசை, நாம் போடுறது தான் சப்பாத்தி. சாப்பிட்றவங்கெல்லாம் ஆண்டவரே இட்லி என்ன ஷேப்பில் இருக்குது, தோசை என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்க்கக்கூடாது ஆண்டவரே. அதை சாப்பிடும்போது அது அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக மாறணும், அந்த நாவுக்கு அது ருசியாக மாறணும். அப்படி ஒரு வியாபாரத்தை செஞ்சு பாருங்க. உங்கள் தொழில் என்ன தொழிலோ, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்களோ அப்படி செய்து பாருங்க. அப்படி பேசுங்க. வாயை திறந்து இப்படிப்பட்ட நிறைவை உண்டாக்குற பலனை பேசுங்க. விசுவாசத்தின் மூலமாய் மாத்திரம்தான் கர்த்தர் நம்மேல் பிரியப்படுகிறார். அந்த விசுவாசத்தை சட்ட உரிமையா தேவன் எனக்கு சட்ட உரிமையின்படி லீகலான வேலை என் கிட்ட எனக்கு உதவி செய்து என்னை ஆசீர்வதிக்க நான் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் அவருக்கு எல்லா உரிமையும் கொடுக்கிறது, என்னை ஆசீர்வதிக்க. அந்த உரிமையை கர்த்தருக்கு நம்ம கொடுக்க தான் இன்னைக்கு விசுவாசத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான பரிமாணத்தை காட்டுறாரு. இந்த இடத்த விட்டு போகும்போது அப்படி போங்க, என் வாயை திறந்து நான் இயேசுவை போல பேசுகிறவன். தேவன் எப்படி எல்லாத்தையும் பேசி பேசி அவர் எல்லா ஒழுங்கினத்தையும் மாற்றினார், எல்லா இருளையும் மாற்றினார், எல்லா காரியங்களையும் அவர் நானும் இயேசுவை போல எல்லாவற்றையும் மாற்றேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசித்து என் மலையை பார்த்து என் பிரச்சனையை பார்த்து பேசினா நிச்சயமா நான் சொன்னபடியே எனக்கு ஆகும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்குமானால் நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் ஒன்றை செய்வார். உங்களை கொண்டு அவர் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்தில் கொண்டு உங்களை வாழ வைப்பார். தேவ ஆசீர்வாதம், தேவ தயவு உண்டாகும். ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள். இதெல்லாம் வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்கள், ஏற்ற நேரத்தில் எனக்கு நான் கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நான் கை நீட்டி கடன் வாங்காம அநேக ஜாதிகளுக்கு சொன்னா வாழ்க்கையும் நிரம்பும், பிரயாசமும் நிரம்பும். இன்னைக்கு ஒருவேளை சொல்லும் போது அதுக்குரிய ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் சொல்லும் போது கூட ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத நான் பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் எனக்கு இல்லாதனால அது நடக்காமல் போயிடாது. அந்த வார்த்தை வேருக்குள்ளே வேலை செய்து நான் காணப்படாத எனக்கு காணாத இடங்களில் அது வேலை செய்கிறது. அது ஒரு நாள் அது அடையாளமாக கர்த்தர் எனக்கு காட்டுவார். அதை ஒரு நாள் அதை வெளியே கொண்டு என் கண்ணால் பார்க்கும்படி அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார்.
இன்னைக்கு இந்த 1 மணி நேரத்துக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணது எதுக்கு தான்? நீங்கள் எப்படி பேசணும், இயேசுவின் மேலே விசுவாசத்தை வச்சிங்கன்னா உங்கள் வாய் ஜீவனை பேசும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே என் வாயை திறந்து சாபத்தை அல்ல, குறைவை அல்ல, தோல்வி அல்ல, என் சூழ்நிலை அல்ல, நான் இயேசுவின் பட்சம் நிற்கிறவன் என்பதை சொல்லுகிறேன். இயேசு எனக்கு எப்படி அற்புதம் செய்வார் என்பதை சொல்லுகிறவனாய் நான் பேச போகிறேன். அப்படி சொல்கிறவங்க இடத்துல எழுமி நில்லுங்க பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கை நிரம்பும். கையை உயர்த்தி சொல்ல, என் வாழ்க்கை நிரம்பும். இன்னைக்கு வெறுமையாக வந்திருக்கலாம், இன்னைக்கு தோல்வியோடு வந்திருக்கலாம், இன்னைக்கு ஒரு மாற்றம் குறம் பார்க்காத ஒரு அறிகுறியாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வெகு விரைவில் அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை 24 மணி நேரத்தில் வேலை செஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், அதே வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களுக்கான அற்புதம் இந்த ராத்திரியில் தெரியலாம், நாளை காலையில் தெரியலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கான அற்புதம் நிச்சயமாய் எனக்கு நடக்கும் என்று நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த அடையாளம் எனக்கு தோன்றும் என்று நம்புகிறவர்கள் கரம் தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்கள். ஓ, மாற்றங்கள் எனக்கு உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல தோல்விகளை சந்தித்து இந்த இடத்துல வந்து நின்றுக்கலாம். இப்படியே போனா என் வாழ்க்கை என்ன ஆகிறது என்கிற பல கேள்விகளோட இன்றைக்கு நிற்கிற அருமையான சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், தோல்விக்கான முற்றுப்புள்ளியை கர்த்தர் இன்றைக்கு வைக்கிறார். நீ ஜெயிப்பதுக்கான வழிகளை கர்த்தர் திறக்கிறார். எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஜெயிப்பதுக்கான, முன்னேறுவதற்கான, அவர்கள் வாழ்க்கை நிரம்புவதற்கான அடையாளத்தை நீ உண்டு பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த விசுவாசத்தில் இருக்கிற ஒரு புதிய பரிமாணத்தை உம்மை வைத்து எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். நீர் எப்படி இந்த விசுவாசத்தின் பரிமாணத்தை நீர் உபயோகப்படுத்தினீர் ஆண்டவரே? எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையினால உண்டாக்கினீர் ஆண்டவரே. நீர் உருவாக்கின ஆண்டவரே, உருவாக்க போகிற சகலமும் உம்முடைய வார்த்தையினால உண்டானது. அதே வார்த்தையை தான் இன்னைக்கு எங்க வாயில வச்சிருக்கிறீர். அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு எங்களை கேட்க பண்ணிருக்கு. எங்க இருதயத்துக்குள்ள போய் அந்த விசுவாசத்தை உண்டாக்கி இருக்கு. அந்த விசுவாசமான வார்த்தைகள் எடுத்து எங்க வாயினால நாங்க பேசும்போது அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும் என்று சொல்லி இருக்கிறீரே. எங்க வாழ்க்கை நிரம்புவதற்கான அற்புதமான வசனத்தை இந்த காலையில் எங்களோட பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும். இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகள் அநேக அற்புதங்களை காண்பார்கள் ஆண்டவரே. உம்முடைய ஊழியனாகிய நான் உம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நேராக விசுவாசமாய் பேசுகிறேன். இதுவரைக்கும் அற்புதத்தை பார்க்காத உம்முடைய பிள்ளைகள் இந்த வாரம் அநேக அற்புதத்தை பார்க்கட்டும், அநேக வழிகள் திறக்கப்படுகிறத பார்க்கட்டும், அநேக நன்மைகள் அவங்க கையில் வந்து சேருகிறத பார்க்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் லாபகரமாய் மாறுகிறதை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே. இதெல்லாம் நீ செய்ய வல்லவர். உம்முடைய வார்த்தையின்படியே நீ செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரும் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.